வணக்கத்துடன் இது கருப்பழகி ஆவணங்கள் என்கின்ற பகுதியில் தினமும் நான் உங்களை சந்தித்து கொண்டிருந்தேன். ஒரு சின்ன சூழ்நிலையினால் சந்திப்பதை தவிர்த்திருந்தேன். சந்திக்க முடியாத ஒரு சூழல். அறியாத செய்திகளை எடுத்து வந்து அதை உங்கள் முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்பதுதான் இதில் இருக்கக்கூடிய பதிவு. ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்த செய்திகள், தலைவர்களுக்குள் நடந்த அறிய முடியாத சில செய்திகள், இவைகளையெல்லாம் கோர்த்து எடுத்து வந்து உங்களுக்கு அதை செய்தியாக கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நிலைப்பாடு. எனவே அது சார்ந்த கருத்துக்களைத்தான் நான் இப்பொழுது உங்கள் முன்னால் எடுத்து வைக்கின்றேன். எனவே கருப்பழகி ஆவணங்கள் இந்த பக்கத்தை நீங்கள் பகிர்ந்தளியுங்கள். அறியாத பல செய்திகள் தொடர்ச்சியாக உங்களுக்கு தெரிவதற்கான ஒரு களத்தை கொண்டதாக இந்த பகுதி அமையும். நாம் தமிழக அரசியல் களத்தை பொறுத்த மட்டில் நாம் ஒவ்வொரு நாளும் அந்த அரசியலை குறித்து பேசுகின்ற பொழுது பல தலைவர்கள் நம் கண் முன்னாலே வந்து போய்கொண்டே இருப்பார்கள். அப்படி வந்து போய்கொண்டு இருக்கக்கூடிய தலைவர்களே மிக பிரதானமாக இருக்கக்கூடிய தலைவர்கள் ராஜாஜி, பெருந்தலைவர் காமராஜ், கலைஞர் கருணாநிதி அவர்கள், பேரறிஞர் அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா போன்றவர்களெல்லாம் நம் கண் முன்னாலே வந்து சென்று கொண்டிருப்பார்கள். ஆனால் இதில் சில தலைவர்கள் மக்கள் நேசிக்கக்கூடிய தலைவர்களாகவும் மாறியிருக்கிறார்கள். மாண்பை தங்களுடைய தலையான கடமையாக கொண்டிருக்கக்கூடிய தலைவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இந்த காணொலியில் எடுத்து வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். பேரறிஞர் அண்ணா அவர்களை குறித்து உங்கள் அனைவருக்குமே தெரிந்திருக்கும். எழுத்து சொல் ஆற்றல்களில் அவரை மிஞ்சுவதற்கு யாரும் இல்லை. இன்று தம்பிமார்கள் எல்லாம் அடுக்குமொழியில் பேசுவதற்கான ஒரு களத்தை எடுத்து திராவிட மாடல் போன்றவற்றை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் இதற்கெல்லாம் வழி அமைத்து கொடுத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள்தான். பேரறிஞர் அண்ணா அவர்கள் மேடையில் பேச ஆரம்பித்து விட்டால் அவர் வாயிலிருந்து அந்த புறப்பட்டு வருகின்ற இலக்கிய சொல்லாடல்கள் அவைகள் மனங்களை ஊருடிவி சென்று அதை அவர் வசமாக திருப்பிவிடும். இதனால்தான் அன்றைய காலகட்டத்தில் பேரறிஞர் அண்ணாவின் பேச்சுக்கென்றே ஒரு பெரிய ரசிகர் பட்டாளம் இருந்தது என்பது மறுப்பதற்கு இல்லாத ஒரு செய்தி. ஒருமுறை பேரறிஞர் அண்ணா அவர்கள் காஞ்சிபுரத்திலே இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டிலே அவர்கள் தான் சார்ந்த கட்சியை சார்ந்த தோழர்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றார். அப்படி பேசிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலிலே சேலத்திலே ஒரு படப்பிடிப்பில் இருந்த நடிகர் எஸ். ராஜேந்திரன் அவர்கள், அவரை இலட்சிய நடிகர் என்று கூட குறிப்பிடுவார்கள். இந்த எஸ். ராஜேந்திரன் அவர்கள் சேலத்திலே ஒரு படப்பிடிப்பில் இருக்கின்றார். படப்பிடிப்பில் இருக்கின்ற பொழுது தன்னுடைய கட்சி நாளிதழில் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு கட்டுரையை பார்க்கின்றார். அந்த கட்டுரையை பார்த்தவுடன் எஸ். ராஜேந்திரனுக்கு கோபம் பொத்து கொண்டு வந்து விடுகிறது. உடனடியாக தான் நடித்து கொண்டிருந்த படத்தின் படப்பிடிப்பை அவர் ரத்து செய்கிறார். அங்கிருந்து வாகனத்தில் நேரடியாக அண்ணா வீட்டிற்கு வருகிறார். அண்ணா வீட்டிற்கு வருகின்ற பொழுது அண்ணா சக தோழர்களோடு பேசி கொண்டிருக்கின்றார். நேரடியாக கோபத்தோடு வந்த நடிகர் எஸ். ராஜேந்திரன் அவர்கள் கையில் இருந்த ஒரு நாளிதழை தூக்கி அண்ணாவின் முன்பு போடுகின்றார். போட்டுவிட்டு, அண்ணா, நீங்கள் செய்தது சரியா என்று யோசித்து பாருங்கள். இந்த நாளிதழில் நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய விடயங்கள் ஏற்புடையதா என்பதை சிந்தித்து பாருங்கள். எவ்வளவு பெரிய ஒரு நபராக உங்களை நான் நினைத்திருந்தேன். நீங்கள் போய் இப்படி கீழ்மட்டமான ஒரு செயல்பாடுகளில் ஈடுபட்டு விட்டீர்களே என்று கோபத்தில் கொந்தளித்தார் நடிகர் எஸ். ராஜேந்திரன் அவர்கள். அண்ணாவை சுற்றி இருந்த சக தோழர்கள் எஸ். ராஜேந்திரனையும் பார்க்கின்றார்கள், அண்ணாவையும் பார்க்கின்றார்கள். அண்ணா அவர்கள் எஸ். ராஜேந்திரன் அவர்களை பார்த்து, ராஜேந்திரா, அமைதியாக இரு, நான் சொல்கின்றேன், நீ கேள் என்கின்ற கருத்தை பதிவிடுகின்றார். ஆனால் எஸ். ராஜேந்திரன் அதற்கு உடன்படுவதாக இல்லை. அவர் அண்ணா மீது கடும் கோபத்தில் இருக்கின்றார். அதன் பின்பும் அவரை காத்து வைப்பது எந்தவித பிரயோஜனமும் இல்லை என்று புரிந்து கொண்ட அண்ணா தன்னிடம் பேசிக்கொண்டிருந்த சக தோழர்களை நீங்கள் நாளை வாருங்கள் என்று சொல்லிவிட்டு எஸ். ராஜேந்திரன் அவர்களை தன் கையோடு அழைத்து கொண்டு வீட்டின் பின்புறம் இருக்கக்கூடிய ஒரு அறைக்கு அழைத்து செல்கின்றார். அப்பொழுதும் எஸ். ராஜேந்திரன் கோபத்திலே நிற்கின்றார். அண்ணா அவர்கள் இடுப்பில் இருந்த ஒரு சாவியை எடுத்து எஸ். ராஜேந்திரன் அவர்கள் கையில் கொடுத்து, ராஜேந்திரா, இந்த பூட்டை திற என்கின்றார். கோபத்தோடே எஸ். ராஜேந்திரன் அந்த பூட்டை திறக்கின்றார். பூட்டை திறந்து, இந்த கதவை திறந்து பார் என்கின்றார். பூட்டை திறந்து அந்த கதவில் இருக்கக்கூடிய அந்த கொண்டியை நீக்கிவிட்டு கதவை திறந்து பார்க்கின்றார் எஸ். ராஜேந்திரன்.
உள்ளே பொது உடைமை சித்தாந்தத்தின் பால் ஈர்க்கப்பட்டு மக்களுக்காக போராட்டக் களங்களிலே ஈடுபட்டு கொண்டிருந்த ஜீவானந்தம் அவர்கள் அங்கே போட்டிருந்த ஒரு கட்டிலில் அமர்ந்து உணவருந்தி கொண்டு இருக்கின்றார். எஸ் ராஜேந்திரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. காலையில் எஸ் ராஜேந்திரன் படித்த அந்த நாளிதழில் அண்ணா அவர்கள் ஜீவானந்தம் அவர்களை மிக கொச்சையாக பேசி எழுதியிருந்தார், அதை கடுமையாக சாடி எழுதியிருந்தார். எனவேதான் எஸ் ராஜேந்திரன் கோபத்தோடு வந்து அண்ணாவிடம் சண்டை போட வந்து நிற்கின்றார். ஆனால் இங்கு பார்த்தால் ஜீவானந்தம் அவர்கள் அண்ணாவின் வீட்டில் ஒரு அறையில் உண்டு கொண்டிருக்கின்றார். என்ன ஒரு மாறுபாடு என்ற ஏக்கத்தோடு என்ற ஒரு குழப்பத்தோடு அண்ணாவை திரும்பி பார்க்கின்றார் எஸ் ராஜேந்திரன். அண்ணா எஸ் ராஜேந்திரனை பார்த்துவிட்டு ஒன்று சொல்கின்றார். எஸ் ராஜேந்திரா, போராட்ட களங்களிலே தீவிரமாக ஜீவானந்தம் இருக்கிறார் என்பது நீயும் நானும் அறிந்தது. ஜீவானந்தம் அவர்களுக்கு நான் தான் ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்று அரசுக்கு சந்தேகம். எனவே என்னுடைய வீட்டை அவர்கள் சோதனை செய்வதற்கான ஏற்பாடுகளில் இறங்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்தியை காவல்துறையில் என் சார்ந்து இருக்கக்கூடிய ஒருவர் எனக்கு தகவலை சொல்லியிருக்கிறார். எனவே ஜீவானந்தம் அவர்களை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி என்றால் ஜீவானந்தம் அவர்களை எதிர்த்து நான் ஒரு கருத்தை பதிவிட்டால் என்னுடைய வீட்டிலே சோதனை நடத்துவதற்கு அரசு சற்று யோசிக்கும். காரணம், இவ்வளவு ஜீவானந்தத்தை கடுமையாக சாடி அண்ணா எழுதியிருக்கின்றார், இவர் போய் எப்படி ஜீவானந்தத்தை தன் வீட்டில் மறைத்து வைப்பார் என்கின்ற எண்ணம் எழும்பும். எனவே தான் நான் அவ்வளவு கடுமையாக விமர்சித்து ஜீவானந்தம் அவர்களை அப்படி விமர்சித்து கட்டுரை எழுதியிருந்தேன் என்று எடுத்து வைக்கின்றார். அண்ணாவின் அந்த மாண்பை பார்த்த நடிகர் எஸ் ராஜேந்திரனுக்கு கண்கள் கலங்கி விடுகிறது. அண்ணாவிடம், அண்ணா மன்னித்து கொள்ளுங்கள், நான் அவசரப்பட்டு விட்டேன் என்று எஸ் ராஜேந்திரன் தெரிவிக்கின்றார். அண்ணா அவர்கள் சிரித்து கொண்டே சொன்னாராம், ராஜேந்திரா, உன்னுடைய கோபத்தை நான் ரசிக்கிறேன். ஆயினும் நீ எல்லோர் முன்னாலும் என் மீது கோபப்பட்டதால் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன் என்று அண்ணா குறிப்பிடுகின்றார். உடனே நடிகர் எஸ் ராஜேந்திரன், என்ன தண்டனை ஐயா என்று கேட்கின்றார். ஒன்றுமில்லை, ஜீவானந்தம் அவர்களை 2 மாதம் அரசு காவல்துறை இவைகளிலிருந்து பாதுகாத்து அவரை 2 மாதம் பாதுகாப்பாக வைக்கக்கூடிய பொறுப்பு உன் சார்ந்தது, அதை நீதான் இனிமேல் எடுத்து செய்ய வேண்டும் என்று அண்ணா அறிவிக்கின்றார். எஸ் ராஜேந்திரனுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. ஜீவானந்தம் என்கின்ற அந்த மாபெரும் தலைவரை ஒரு 2 மாதம் பாதுகாக்கக்கூடிய வாய்ப்பு தனக்கு கிடைக்கிறதே என்கின்ற அந்த மற்றற்ற மகிழ்ச்சியில் எஸ் ராஜேந்திரன் அவர்கள் அண்ணாவின் கைகளை பிடித்து கொண்டு கண்ணீர் நிரம்ப நின்று கொண்டு இருந்தாராம். அண்ணா அவர்கள் சிரித்தபடி, நீ போய் ஜீவானந்தத்தை உங்கள் வீட்டுக்கு அழைத்து செல்வதற்கான ஏற்பாடுகளை செய் என்று சொல்லிவிட்டு அண்ணா அவர்கள் முன்னறைக்கு நடந்து சென்றாராம். இந்த சம்பவங்களை கேட்கின்ற பொழுதும், இந்த சம்பவம் சார்ந்த விடயங்களை நம்மால் யூகிக்கின்ற பொழுதும் உண்மையிலே மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி வருகின்றது. தமிழக அரசியல் களத்தில் எவ்வளவு மாண்புள்ள தலைவர்கள் வாழ்ந்திருந்திருக்கிறார்கள் என்கின்ற விடயங்கள் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை தருகின்றது. காத்திருப்போம். இன்னும் இதுபோன்ற செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.